இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 6:9. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது, ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாத்துலேயுமே அறிவாளியாக இருக்கிறத விட தேவன் பேசும்போது அதில் இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுல தான் முதல்ல நம்ம அறிவாளியாக இருக்கணும். தேவன் மனிதர்களால் மட்டும்தான் தேவனோட சத்தத்தையும் வார்த்தையும் புரிஞ்சுக்க முடியும். சில சமயம் தேவன் நம்மக்கிட்ட பேசும்போது அதற்கு அர்த்தம் புரியாமல் குழம்பிட்டே இருப்போம். எப்போ நமக்கு தேவனோட வார்த்தை புரியும்னா, தேவனை நம்மளோட இருதயத்தில் உயர்வாக நினைக்கும் போது தான் அவரோட வார்த்தையில் நம்மளுக்கு புரியவே வைப்பார். அப்போ தான் நம்ம தேவ மனிதர்களாக ஆக முடியும். சில பேர்கிட்ட தேவன் பேசினார்னா ரொம்ப அசால்ட்டாக ஏதோ கனவுல கடவுள் வந்தார், பேசினார், என்னன்னு தெரியல, புரியலன்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. இப்படி அசால்ட்டாக சொல்கிறவங்க தேவனை அவங்களோட இருதயத்தில் உயர்வாக வைக்கலன்னு அர்த்தம். தேவனோட வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்காதவங்க, புரிஞ்சுக்காதவங்க, விரும்பாதவங்க, அவரோட நாமத்தை மதிக்காதவங்கன்னு அர்த்தம். தேவனுடைய நாமத்தை மதிக்கிறவன் தான் உண்மையான ஞானம் உள்ளவன். ஆமேன்.